வணக்கம். ரியல் எஸ்டேட் ஒரு நல்ல அசெட் கிளாஸ். ஆனால் சில ஃபைனான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர் என்ன செய்வாங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதில் தான் உங்களுக்கு பெனிஃபிட் ப்ராஃபிட். ஆனால் ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்ப்போம். அவங்க சொல்கிற ரெண்ட் ஈல்டு, ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட லைஃபு, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், அது ஒன்று ஒன்றா பார்ப்போம். அண்ட் வில் சி இந்த finally we'll see a final verdict which will be very interesting. Even the mutual fund inclination இருக்கிறவங்க இது கூட they will at least influenced by the final verdict. So you are choosing best of the mutual fund comparing with the worst of the not so good of the real estate. ஸோ அப்படி இருக்கும்போது மியூச்சுவல் ஃபண்டை பெட்டராக தான் தெரியும். காரணம் என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்துடும். ஸோ இஃப் யூ சூஸ் த பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் யூ கேன் சி த ஹிஸ்டாரிக் டேட்டா என்ன ரேட் இருந்துச்சு என்ன இருக்குது. ஆனால் ரியல் எஸ்டேட்டில் அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து ரேட் தெரியாது, ஒரு அத்தன்டிக் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் உங்களுக்கு தெரியாது. ஸோ யூ கேனாட் கம்பேர் ஃபர்ஸ்ட்லி. அண்ட் செகண்ட்லி, நான் பர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது நாட் அட்ராக்டிங் மோர் கஸ்டமர்ஸ். அந்த மியூச்சுவல் ஃபண்டை மர்ஜ் பண்ணிவிடுவாங்க, இல்லாட்டி ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அந்த டேட்டாலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா more than 400 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹேஸ் பின் ஸ்டாப். ஆனால் ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கும். அந்த பில்டிங் நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல, இல்லாட்டி ஏதோ ஒரு காரணத்தால் ஆக்கியபை பண்ணல. ஸோ பீப்புள் கேன் ஷோ இட் ஃபிசிக்கலி. த வே யூ ஆர் செலக்டிங் மியூச்சுவல் ஃபண்ட் வித் சம் பேராமீட்டர்ஸ், த சேம் வே யூ கேன் செலக்ட் ரியல் எஸ்டேட் ஒன் அப்பார்ட்மெண்ட் பேஸ்ட் ஆன் பேராமீட்டர்ஸ். ஸோ அதோட 10 ஃபேக்டர்ஸ் டு செலக்ட் அப்பார்ட்மெண்ட் நான் ஒரு முன்னாடி வீடியோவில் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரிட்டர்ன்ஸ் இல்லை சார், ரிட்டர்ன் அவ்வளோ வரதில்லை. ஸோ ரிட்டர்ன் வரதில்லை, லெட்ஸ் கால்குலேட். இப்போது நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கீங்க 50 lakhsக்கு, 50 lakhs அப்பார்ட்மெண்ட், 10 lakh டவுன் பேமெண்ட் அண்ட் 40 lakhs லோன். இப்போ நீங்கள் 40 lakhs லோன் எடுத்துருக்கீங்க 30 இயர்ஸ்க்கு. அப்போது 7.5%ல் எடுக்கும்போது உங்களுக்கு பர் மந்த் நியர்லி 28,000 இஎம்ஐ வரும். ஸோ நீங்கள் இப்போது ஒரு வீடு புக் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் 10 lakh rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ப்ளஸ் 28,000 per month. தட் மீன்ஸ் ஃபஸ்ட் இயரில் யூ ஹவ் பேட் நியர்லி 13.5 lakhs டோட்டல். ஓகே. ஸோ இப்போது நெக்ஸ்ட் இயர் அந்த வீட்டோட விலை, அந்த ஹோல் வீட்டோட விலை வில் பி 10% மோர். 50 lakhsக்கு 55 lakhs ஆகிடும். ஸோ நீங்கள் 13.5 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, பட் 5 lakhs ஏறி இருக்குன்னா இட் இஸ் சம்வேர் அரவுண்ட் 35%. ஸோ மினிமம் உங்களுக்கு 25% மேலே தான் வரும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் உங்களோட டோட்டல் நெட் அசெட். ஸோ நான் இதில் ரெண்ட் இன்க்ளூட் பண்ணல. ஸோ ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கும் எப்படி ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ ஹவு டு பை அப்பார்ட்மெண்ட், அதில் 10 ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிவ் யூ 2 எக்ஸாம்பிள்ஸ் only for your understanding. So just write the rate this year and see, check next year how much is the price. So Godrej my one property இருக்குது சிறுசிரியில், that is 2 BHK. ஸோ நீங்கள் அரவுண்ட் 85 lakhs காஸ்ட் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் நீங்கள் லேக்வுட், மஹேந்திரா லேக்வுட் இருக்குது மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டியில். ஸோ அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் 85 lakhs ஆல் இன்க்ளூசிவ். நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மச் அண்ட் ஹவு த ரேட் இஸ் இன்க்ரீஸிங் எவ்ரி இயர். செகண்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னா, ரெண்ட் ஈல்ட் வந்து 3% தான். ஸோ அதாவது 50 lakhs வீட்டுக்கு எவ்வளோ ரெண்ட் வரும், 3%. அப்படின்னாக்கா 50 lakhsக்கு ரெண்ட் வர்றது ஹோல் இயர் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 3%. தட் மீன்ஸ் 1.5 lakhs உங்களுக்கு வருஷத்துக்கு ரெண்ட் வருது 50 lakhs வீடுக்கு நார்மலாக. ஸோ அப்படி இருக்கும்போது மாதத்துக்கு 12,500 இவ்வளோ தான் வரும். ஸோ 3% தான். இப்போது இந்த ஃபைனான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்களே 3% தான் ரெண்ட் ஈல்டு வரும், 50 lakhsக்கு 3% தான் ரெண்ட் ஈல்டு வரும், அக்ரீடு. இப்போ இந்த 50 lakhsை வந்து 1 crore உங்கள் வீட்டோட விலை 1 crore ஆகும்போது உங்களுக்கு ரெண்ட் எவ்வளோ இருக்கும், 25,000. ஏன்னா 25,000 நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 12 months உங்களுக்கு 3 lakhs வரும். தட் மீன்ஸ் 3%. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், 1 crore வீட்டுக்கு 3% தான் ரெண்ட் ஈல்டு. அப்போது 1 crore வீட்டுக்கு 3% தான் ரெண்ட் ஈல்டு. ஆனால் நான் 50 lakhs தான் வீடு வாங்கியிருக்கேன், அப்போது எனக்கு 6% தானே. ஸோ 25,000 எனக்கு வருது மந்த்லினா, தட் இஸ் 6%. அந்த வீடு கொஞ்ச நாள் கழிச்சு இட் வில் ஸ்டார்ட் கிவிங் மீ 28,000. தட் இஸ் ஈக்குவல் டு மை இஎம்ஐ. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இமேஜின், அந்த 1 crore வீடு 2 crore ஆகும்போது யூ வில் பி கெட்டிங் இயர்லி சம்வேர் அரவுண்ட் 6 lakhs ரெண்ட். ஸோ 6 lakhs கால்குலேட் பண்ணிங்கன்னா 3% தான். ஸோ தே வில் கீப் ஆன் சேயிங் 3% தான் கிடைக்கும், 3% தான் கிடைக்கும். ஆனால் நான் 50 லட்சத்துக்கு தான் நான் வீடே வாங்கினேன். அப்போது 2 crore ஆச்சுன்னா என்னோட ரேட்டு நான்
ஸோ இந்த 2 crore இருக்கும்போது எனக்கு 12% கிட்ட இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வீட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 25-30 இயர்ஸில் குறைஞ்சிடும், அப்பார்ட்மெண்ட்டோட வேல்யூ குறைஞ்சிடும், உங்களால் விற்கவும் முடியாது, அதில் பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ ரீசெண்டாக மைவன் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு, இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அதனால் வீடு வந்து மோர் தென் 100 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது, அதுக்கு மேலே இருக்கும். ஸோ மைவன் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் பி கிவிங் எனஃப் ஆஃப் யுவர் ரிட்டர்ன்ஸ். சென்னையில் சிறுசேரியில் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி இஸ் மேக்கிங் யூஸிங் மைவன் டெக்னாலஜி. அண்ட் ஹிரந்தராணி அந்த ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தே ஆர் யூஸிங் மைவன் டெக்னாலஜி. சப்போஸ் 50 லட்ச ரூபா போட்டுட்டு நான் ஒரு மைவன் கன்ஸ்ட்ரக்ஷனில் வீடு வாங்கினேன்னா 25th இயரில் மட்டும் சம்வேர் அரவுண்ட் ஐ வில் கெட் 15-20% ஆஃப் மை கேபிட்டல். சப்போஸ் நீங்கள் அண்ணா நகரில் வீடு வாங்கியிருந்தீங்கன்னா இந்த இயர் 2000 ஐ எம் டேக்கிங் த பெஸ்ட். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டும் தே வில் டேக் த பெஸ்ட் லைக் நிப்பான் அண்ட் ஆல். ஸோ அண்ணா நகரில் நீங்கள் வீடு வாங்கியிருந்தீங்கன்னா இந்த இயர் 2000 ஒரு 20 lakhs கொடுத்துட்டு இந்த வருஷம் உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 30,000 ரெண்ட் வரும். ஸோ 20 lakhsக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் ஒரே வருஷத்தில் 4 லட்ச ரூபா கிடைக்குது. ஸோ வை ஷுட் ஐ செல்? ஏன்னா 100 வருஷம் வரைக்கும் நான் ரெண்ட் எடுக்கணுமே. ஏன்னா இப்போவே எனக்கு அந்தளவுக்கு வந்துடுச்சுன்னா ஒரு 10-20 வருஷம் கழிச்சு எனக்கு வருஷத்துக்கு 20 லட்சம் வரும். ஸோ இப்படி இருக்கும்போது வை ஷுட் ஐ கில் த கோல்டன் எக் லேயிங் கூஸ்? ஸோ நான் வை ஷுட் ஐ செல் இட்? எமர்ஜென்சி வந்தால் என்ன எமர்ஜென்சி வரும்? லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது. பேசிக் வந்து ஹெல்த்து, லைஃப். இதுக்கு மேலே வந்தால் தட் இஸ் அன்சர்டைன். பட் இதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கும்போது வை யூ ஹவ் டு செல் தி ஹவுஸ்? நீங்கள் ரெண்ட் இங்கே வருஷம் ரெண்ட் யூ கேன் என்ஜாய் த ரெண்ட். வை யூ நீட் டு செல்? ஸோ 99 ஏக்கர்ஸில் அண்ணா நகரில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்ட்டில் ஒரு 30 வருஷம் பழைய அப்பார்ட்மெண்ட்டோட ரேட்டும் புது அப்பார்ட்மெண்ட் ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்ட் அம்யூனிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது? இட் வில் நாட் பி டூ ஹை. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வீடு வாங்கியிருக்கீங்க ஆனால் நீங்கள் உங்களோட வேலை வேறு இடத்துல கிடச்சிருச்சு, அதனால் வீடு வாங்காதீங்க, ஏன்னா நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு அவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும். யூ ஆர் பையிங் அப்பார்ட்மெண்ட் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் தான் இருக்கணும்னு என்ன கம்பல்ஷன் இருக்குது? யூ ஆர் பையிங் அப்பார்ட்மெண்ட் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வேறு எங்கேனா இருப்பீங்களே, பெங்களூரில் இருக்கலாம், மும்பையில் இருக்கலாம், யூ கேன் ஆஃப்செட் தட் ரெண்ட். அங்கே வர ரெண்ட்டை யூ கேன் ஆஃப்செட் இட். ஸோ இது மாதிரி நிறையா மியூச்சுவல் ஃபண்டோட ஃபாரில் பேசுவாங்க, ஆனால் ரியல் எஸ்டேட் வாங்காதீங்க அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லுவாங்க. இஎம்ஐ வந்து ஒரு ட்ராப்பு. இட் இஸ் நாட் லைக் அ ட்ராப் இஃப் யூ ரியலி அனலைஸ் அண்ட் சி விச் ப்ராப்பர்ட்டி இஸ் பெட்டர் டு பை. ஸோ ப்ராப்பர்ட்டி இன் பிக் சிட்டி, நான் திண்டிவனத்துக்கு அவுட்டரில் வாங்குகிறேன் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து பெரிய சிட்டி அண்ட் லிஸ்டட் பிளேயர். இன்னொன்று ஒரு கால்குலேஷன் காட்டுவாங்க, என்னென்னா நீங்கள் வந்து 40 லட்ச ரூபா லோன் எடுத்திருக்கீங்க, இப்போ 50 லட்ச ரூபா வீட்டுக்கு 40 லட்ச ரூபாய்க்கு லோன் எடுத்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் கட்டுறது வந்து 1 crore இருக்கும். 40 லட்ச ரூபா வாங்கிட்டு 1 crore கட்டுறீங்க, இது ஒரு லாஜிக்கலா? ஸோ இதோட சிம்பிளான லாஜிக் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயர் நீங்கள் கட்டுற 3.3 lakhs, 30வது வருஷத்தில் கட்டுற 3.3 lakhs ரெண்டும் சேமா? சிம்பிள் கொஷன். இந்த வருஷம் நீங்கள் கட்டுற ஃபஸ்ட் இயரில் கட்டுற 3.3 lakhs ஆஸ் இஎம்ஐ உங்களுக்கு 30th இயரில் 3.3 lakhs ஈக்குவலாக இருக்குமா? நீங்கள் இன்னி தேதியில் நீங்கள் 1 crore கட்டலை. இந்த 30 இயர்ஸாக ஸ்ப்ரெட் அவுட் இருக்குது. அதில் உங்களுக்கு சேலரி ரிவைஸ் ஆகும், டபுள் ஆகும், நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் வச்சு பார்த்திங்கன்னா 30வது வருஷத்தில் somewhere around 65,000 worth தான் நீங்கள் கட்டிகிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி தட் வில் பி 3.3 lakhs. ஆனால் இந்த தேதியில் தட் வில் பி அரவுண்ட் 65,000 only. ஸோ நீங்கள் ஃபுல்லாக calculate பண்ணிங்கன்னா வில் see some other time that the calculation actually if work out with the inflation it comes out to be very less and the final verdict. ஸோ நீங்கள் 40 lakhs லோன் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு 28,000 இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ அந்த 28,000 இஎம்ஐ நீங்கள் கட்டிகிட்டு இருக்கீங்க, அது ஃபிக்ஸ்டு, அது இன்க்ரீஸ் ஆகாது டிக்ரீஸ் ஆகாது, 30 இயர்ஸ்க்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஆனால் உங்களோட ரெண்ட் இருக்குல்ல, அது 12,500, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் வருஷம் ஸ்டெப் அப் ஆகிட்டு இருக்கும். தட் மீன்ஸ் யூ கேன் இன்வெஸ்ட் டைரக்ட்லி டு த எஸ்ஐபி விச் திஸ் ஃபைனான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர் ஆர் டெல்லிங் 10%, 12% அதிலே இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அந்த 30 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெண்ட்டு மட்டும் நீங்கள் சேர்த்துருக்கீங்களே, அந்த ரெண்ட் எஸ்ஐபியில் 10% சிஏஜிஆரில் இட் வில் பி அரவுண்ட் 4.5 crore. 4.5 crore ஜஸ்ட் பை இன்வெஸ்டிங். உங்களோட இஎம்ஐ இருக்குல்ல 28,000, அதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா சம்வேர் அரவுண்ட் 1 crore. ஸோ நீங்கள் 1 crore தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு, 1 crore ப்ளஸ் 10 lakhs டவுன் பேமெண்ட். ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 1.1 crore.
ஆனால் உங்களுக்கு வந்தது எவ்வளோ 4.5 crore ப்ளஸ் வீடு உங்கள் கையில் இருக்குது. ஸோ வீடோட அப்ரிசியேஷன் 30 வருஷத்தில் வீட்டோட அப்ரிசியேஷன் தான் இருக்கும். வென் இஃப் யூ கன்சிடர் இட்ஸ் 100 years. ஸோ ஹவு மச் த ரிட்டர்ன் வில் பி. நீங்கள் அக்கத்து பக்கத்தில் சுற்றி பாருங்கள், எத்தனை பேர் யூஆர் ரிச் பிகாஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட். இப்போ நான் ரீசெண்டாக படித்தேன், மாதவன் சார் சொன்னார், ஹீ இன்வெஸ்டட் இன் ரியல் எஸ்டேட். நிறைய செலிபிரிட்டி பார்க்குறேன், அவங்க வந்து ரியல் எஸ்டேட் பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவன் விவேக் ஓபராய், அபிஷேக் பச்சன், இவன் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஈவன் பையிங் அப்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஃபுல் இந்தியாவில் எல்லாத்தோட நிறையா ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அது சென்னையில் தான் இருக்குது. அது மியூச்சுவல் ஃபண்ட் வர்சஸ் ரியல் எஸ்டேட் பண்ணும்போது இது காட்ட மாட்டாங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன காட்ட மாட்டாங்கன்னா, உங்களுக்கு அண்டர் செக்ஷன் 24 உங்களுக்கு 2 lakhs டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது ஓல்ட் டேக்ஸ் ரீஜனில். அதே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருந்தால் 4 lakhs உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. ஸோ இந்த விஷயம் சொன்னோம்ல. அதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு வருதுன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் லாங் டேர்ம் கெயின் டேக்ஸ் நீங்கள் கொடுத்து தான் உங்கள் கையில் காசு வரும். நீங்கள் எந்த அசெட் கிளாஸும் விட்டு வைக்காதீங்க, எல்லா அசெட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். யூ பெட்டர் ஹேவ் invested in all. எல்லாம் ஒரு சேயிங் இருக்குல்ல, டோன்ட் புட் ஆல் தி எக்ஸ் இன் த சேம் பாஸ்கெட். ஸோ தட்ஸ் வை. ஸோ யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் ஆல் தி அசெட் கிளாஸஸ். ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ யூ ஹேவ் டு சி விச் இஸ் பெட்டர் ஃபார் யூ. கெட் தி இன்ஃபார்மேஷன், டூ த டியூ டெலிஜென்ஸ் அண்ட் தென் யூ டிசைட் விச் எவர் இஸ் குட். யூ கேன் கோ ஃபார் இட். இந்த விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.